ஓம் நற்பவே அனைவருக்கும் வணக்கம். பேக்கிங்ல பிரவுனி செய்யறது தாங்க ரொம்பவே ஈஸி. ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியா பிரவுனி செஞ்சிடலாம். பிரவுனி பேட்டரை ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஓவர் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரிங்கிள் டாப் வராது. பிரவுனிக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா கிரிங்கிள் டாப் தான். பிரவுனி பேட்டர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் கிரிங்கிள் டாப் பெர்ஃபெக்ட்டா வரும். மத்த கேக் பேட்டரை விட பிரவுனி பேட்டர் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். ரொம்ப லூஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஜ்ஜியா வராது. பிரவுனி பேட்டரை நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி வரும். பிரவுனியை பேக் பண்ணி அன்னைக்கே சாப்பிடும் போது நல்ல ஃபஜ்ஜியா சாக்லேட்டியா இருக்கும். மறுநாள் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் மாதிரி ஹார்ட் ஆயிடும். அதை சரி பண்றதுக்கு ஒரு 1/2 கிலோ பேட்டர் ரெடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் இருக்க பாலை கலந்து நீங்க பேக் பண்ணீங்க அப்படின்னா 4 நாள் வரைக்குமே உங்களோட பிரவுனி நல்லா சாஃப்டா ஃபஜ்ஜியா இருக்கும். டீடைல் ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். கஸ்டமர் 1/2 கிலோல சாக்கோனட் பிரவுனி கேட்டிருந்தாங்க. ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சு. கூடவே டார்க் சாக்லேட் கனாஷ் வச்சிருக்கேன். இதை போர் பண்ணி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.